ஹாய் ஹலோ everyone. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 15/6/2025 கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின். இது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க குரூப் 1 எக்ஸாமு. இந்த கொஷினை பார்க்கலாம். 5 மெஷின் 5 பார்ட்ஸாக 5 நிமிஷத்தில் தயார் பண்ணுது அப்படின்னா 100 மிஷின்ஸ் 100 பார்ட்ஸாக எவ்வளோ நேரத்தில் தயாரிக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ 5 minutes தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த மெஷின்ஸை வந்து M1 M2 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸை வந்து பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பாகங்களை வந்து P1 P2 எடுத்துக்கலாம். டைமை வந்து T1 T2 எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 மிஷின் வந்து 5 நிமிஷத்தில் தயாராகுது அப்படின்னா 100 மிஷின்ஸ் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா பார்ட்ஸை தயாரிக்கிறது கண்டிப்பாக அதை டைம் குறைவாக தான் எடுத்துக்கும். ஸோ இது வந்து இதில் இருக்குன்னா எதிர்மாறு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? எப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கும். M1 T1 M2 T2 அப்படின்னு இருக்கும். இது வந்து டைம் பாருங்கள், பார்ட்ஸ் 5 பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னா 100 பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா கண்டிப்பாக இதுவும் அதிகமாக தான் ஆகும். இது அதிகமாகும் போது இதுவும் அதிகமாகுது. இது வந்து நேர்மாறுன்னு என்ன, டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அது கீழே வந்துடும். P1 P2ன்றது கீழே வந்துடும். ஓகேவா? நேர்மாறு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா கீழே வரும். இதுவே வந்து எதிர்மாறு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா மேலேயே வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 5 × 5 / 5 = 100 × T2 / 100ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? P வேல்யூஸ் எல்லாமே கீழே வரும். இங்கே 5 கேன்சல் பண்ணிக்கலாம், 100 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ T2 எவ்வளோ கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது. ஓகேவா? 5 நிமிஷம். ஓகேவா? அந்த 100 மெஷின்ஸும் 100 பாகங்களை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. -SI வந்து 183 rupeesனு கொடுத்துட்டாங்க. R வேல்யூ 5% கொடுத்துட்டாங்க. N வந்து for 3 years கொடுத்துருக்காங்க. P வேல்யூ அதாவது அசல் என்னன்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷன்லாம் ஆப்ஷன் சி 24,000. எப்படின்னு பார்த்தலாம். ஃபார் 3 years CI - SI ஃபார் 3 years அப்படின்னாவே ஃபார்முலா என்ன? இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? CI - SI = P × R/100 whole square × 300 + R/100. இதில் நமக்கு என்ன தெரியும்? இதனோட வேல்யூ தெரியும். 183 போட்டுரும். R வேல்யூ 5. ஸோ 5 போட்டுரும். 300 + 5 305. ஓகேவா? /100ன்னு வரும். P வேல்யூ மட்டும்தான் வேணும். மற்ற எல்லாமே அந்த சைட் போகுது. இந்த சைட் இருக்க வேல்யூ அந்த சைட் போகும்போது தலைக்கீழாக வருது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5ஆல் அடிக்கும்போது 2061 வருது. 61ஐயும் 183 அடிக்கும்போது இங்கே 1 இங்கே 3 வந்துடுது. நெக்ஸ்ட் மீதி பாருங்கள், 5 அடிக்கும்போது 4 வந்துடுது. திரும்ப 5 கேன்சல் பண்ணும்போது 20ன்னு வந்துடுது. மீதி இருக்க வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 × 20 × 4 × 100 24,000ன்னு வருது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர், அதாவது அசல் பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 24,000. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தேங்க்யூ. இதில் வந்து ஒரே ஒரு தனி வட்டி கணக்கு தான் கேட்டிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. 15,600 ரூபா கொடுத்துட்டாங்க. ஆர் வேல்யூ 10%ன்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வருஷம் தான். ஆனாலும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்களா, வட்டி எடுத்துகிட்டு போய் பிரின்சிபல் கூடயே ஆட் பண்ணிடுவாங்க, அசல் கூடயே ஆட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது 4ஆவது வருஷத்தில் அவர் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பார், இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் 4th year அப்படின்னும் போது 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி ₹3,744. எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு P வேல்யூ, N வேல்யூ, R வேல்யூ. N வந்து 2 yearsக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது I = என்ன, PNR/100 15,600 × 2 × 10/100 00 அடித்தாலும் மீதி வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 3,120 ரூபா. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், பிரின்சிபல் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது 2 வருஷம் எண்டில் அப்படின்னா 18,720. இதுதான் நம்மளோட நியூ பிரின்சிபல். புது அசல் என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் அசலாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், P வேல்யூ மட்டும் 18,720ன்னு போட்டுக்கிறோம். × 2 × 10/100 அடிச்சிடறோம். 2 0 அடிச்சுட்டு மீதி இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3,744. ஸோ 4 வருஷம் முடிவில் எவ்வளோ வட்டி தொகை கட்டுவாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் எழுதுனா போதும், 3,744. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ₹3,744. 8 men working 9 hours a day complete a piece of work in 20 days. 8 பேர் 9 மணி நேரம் 20 நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 12 பேர் 10 மணி நேரம் எத்தனை நாட்கள் வேலை செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி 12 days தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து இது அதிகமாகுது, ஆட்கள் அதிகமாகறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்கள் குறையும். அதே மாதிரி நேரம் அதிகமாகுது அப்படின்னாலையும் நாட்கள் குறையும். ஓகேவா? எல்லாமே வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் எதிர்மாறில் இருக்குது. எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ M1 H1. ஸோ இங்கே பாருங்கள், ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அது M1 M2ன்னு எடுத்துக்கிறோம். ஹவர்ஸ் டைமை வந்து H1 H2ன்னு எடுத்துக்கிறோம். டேஸை வந்து D1 D2ன்னு எடுத்துக்கிறோம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்றதுனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். M1 H1 D1 = M2 H2 D2.
8 × 9 × 20 ஈக்குவல் டு 12 × 10 × D2. ஓகேவா, D2 வேணும், அதை வச்சுக்கலாம். மீதியெல்லாம் கீழே கொண்டு வந்துடலாம். 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 3ஆல் அடிக்கும்போது இங்கே 3, இங்கே 4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 4ஆல் அடிக்கும்போது இங்கே 8லேருந்து 2 கிடைக்குது. மீதி இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 3 × 2 12 டேஸ்னு கிடச்சிது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. லைக் திஸ் A1, B4, C9, D16 etc. up to Z676. What is the value of the number followed by P and Q? ABCD Z வரைக்கும் எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள் 1 பக்கத்தில் 1, ஆனால் B கீழே 4 இருக்குது. அதாவது 2 தான் வரும் செகண்ட் நம்பர். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறோம். 26 ஸ்கொயர் 676னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, PQO தொடர்ற நம்பரோட மதிப்பை கூட்டி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், PQோட நம்பர்ஸ் வந்து 256 289 தான். இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னா 56545ன்னு கிடைக்குது. ஆனால் அப்படி ஒரு நம்பர் இங்கே இல்லவே இல்லை. ஓகேங்களா, மேபி இந்த கொஷின் ராங்காக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கூட கேட்டிருக்கலாம். Pக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன, 225. Pயை தொடர்ந்து Pக்கு முன்னாடி இருக்க நம்பர் 225, Qக்கு முன்னாடி இருக்க நம்பர் 256. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 461 கிடைக்குது. அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் டி 481. ஓகேவா, இந்த ஆக்சுவலாக கொஷனுக்கான ஆன்சர் இது தான் 545. அந்த ஆன்சர் இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் மேபி 481 இருந்திருக்கலாம். ஆப்ஷன் டி.